சரி, இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயம் பெற முதலாவது என்ன தேவைன்னா பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டியது அவசியம். பரிசுத்தமான வாழ்க்கை தேவை. 1 தெசலோனிக்கேயர் 4:3 என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அப்படின்றது. அதாவது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சித்தமாக அதுதான். நம்முடைய உள்ள எல்லாம், நம்முடைய சுத்தம் சரீரம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அது அவருடைய சித்தமாக இருக்கிறதா. அதனால் என்ன செய்யணுமா, வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, அந்த வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். இச்சைகளுக்கு உட்படக்கூடாது. அஞ்ஞானிகள், தேவனை அறியாத அஞ்ஞானிகள் தான் மோக இச்சைக்கு உட்படுவார்கள். அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. பரிசுத்தமாக வாழணுங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கல. அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்கள அதை அறியாமல் இருக்கிறாங்க. நமக்கு சொல்லிக் தந்திருக்கு. பைபிளில் இருக்குது, மோக இச்சைக்கு உட்படக்கூடாது, வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும் எல்லாம். அது நமக்கு தெரியும். அதனால் நம்ம வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. அவர்கள் மோக இச்சைக்கு அதுதான் அவங்களுக்கு பழகினது. அவங்க செய்கிறது போல தான் அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நமக்கு பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் நமக்கு சொல்லி தந்திருக்கு. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுதான் அவர் விரும்புகிறது. அவர் அதுதான் காட்டி தந்திருக்கிறாரு. அவர் பரிசுத்தமான கர்த்தர். அவரை போல் நம்ம இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதான் அவர் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக வச்சுருக்கணும், கனமாக வச்சுருக்கணும். அதை கனவீனப்படுத்திடக்கூடாது. பரிசுத்தம் இல்லை, அசுத்தப்படுத்திடக்கூடாது. கனவீனமாகவும் மாற்றிடக்கூடாது. கனமாக அதை ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அதை ஆண்டு கொள்ளணும். அந்த அந்த இச்சை அடக்கத்தை நம்ம என்ன செய்யணும்னா ட்ரை பண்ணி பெற்றுக்கொள்ளணும். முயற்சி எடுக்கும்போது முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லியிருக்கு. மெய்வருத்த கூலி தரேன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுபோல் முயற்சி நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். முயற்சி செய்யணும். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்குள்ள முயற்சி, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு முயற்சி, இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நம்முடைய சரீர பாண்டத்தை நம்ம கனவீனப்படுத்த மாட்டோம், பரிசுத்தமாக வச்சுக்கிடுவோம். அப்படி அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து ஆண்டு கொள்ளணுமா. நம்முடைய இச்சைகளை நாம் ஆண்டு கொள்ளணும். நாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும். இச்சைகள் நம்மை அடிமைப்படுத்துறதுக்கு விட்டுறக்கூடாது. அந்த இச்சைகளுக்கு உட்பட்டு நம்முடைய சரீரத்தை ஒப்படைத்து விடக்கூடாது. இச்சைகளை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வச்சுருக்கணும். அதான் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி அதுக்கு அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னா நாம் அதை ஆண்டு கொள்ளணும். அதை ஆண்டு கொள்ளும்படி அறிந்து ஆண்டு கொள்ளணும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும். அது நம்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விட்டுறக்கூடாது. அதனால் அந்த இச்சைகள் நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது. இச்சைகள் நம்ம கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. நாம் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் அதை வச்சுக்கிடணும். அப்போ நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமானதாயும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கனமாக இருக்கும், கனவீனப்படுத்திடக்கூடாது. கனமானதாகும் அதை காத்துக்கொள்ளணும். என்னென்ன ஆசை இச்சைகள் இருக்குதோ அந்த ஆசை இச்சைகளை எல்லாம் ஆளக்கூடிய சக்தியை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுந்தாப்பில் நாம் பயிற்சி எடுக்கணும். அதுக்குள்ள முயற்சி எடுத்துக்கிடணும். அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை, அதாவது ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் காட்டுற வழி இதுதான், இதில் நட, அங்கே போகாத, இங்கே போகாத, இதை செய், இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை பாரு அப்படின்னு ஆண்டவர் காட்டி தருவார் இல்லையா. அந்த வழியில் நடக்கணும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு நடக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, கண்ணை வச்சுட்ருக்கிறாரு, நம்ம மேலே கண்ணை வச்சுருக்கிறாரு. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆலோசனை சொல்லி தருவார். அந்த ஆலோசனையை கேட்கணும். கேட்கும்போது அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறதுக்கு பயிற்சி எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறது என்ன, இப்போ ஆண்டவர் பேசுகிறாருங்கிறது தெரியணும். அதுக்குள்ள பயிற்சி நமக்கு வேணும்.
ஆலோசனை கேட்டு நடந்து என்ன செய்யணும்னா முன்னேறி நம்ம வந்து ஜெயம் பெறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த சாத்தா என்ன செய்வேன்னா நம்ம முன்னேற விடாமல் தடுப்பான். அவனுக்கு வழியில் போகிறதுக்கு தானே அவன் விரும்புவான். அவனை போல் நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறது தான் அவன் விரும்புவான். அவனுக்கு இடம் அங்கே நரகம், அதனால் அங்கே இழுக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவான். அவனுடைய அந்த தந்திரங்களை நம்ம அறிந்து கொண்டு அந்த சத்துருவை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆவியின் பட்டயத்தினால வேத வசனத்தை வச்சு அதை வெட்டி அங்கே வீழ்த்திட்டு நம்ம என்ன செய்யணும்னா முன்னேறி போகணும். ஆசை இச்சைகளை அவன் காட்டக்கூடிய அந்த மாய்மாலங்களை அந்த அவனுடைய தந்திரங்களை அவன் ஏமாற்ற நினச்சி அவன் ஏமாற்றுவான். அவன் ஏமாற்ற நினைக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய அந்த சதி வலைகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்துக்கிட்டு அவருடைய அடிச்சுவலை பின்பற்றி நடந்து ஜெயம் பெறணும். அப்படி ஜெயம் பெற்று நம்ம முன்னேறி ஒரு ஜெயம் பெற்ற பிறகு அதோட முடியாதில்லை, திருப்பி அடுத்த ஒரு இது வரும், அதுலேயும் நம்ம ஜெயம் பெறணும். ஒவ்வொரு இதுலேயும் சத்துரு ஏன்னா சும்மா இருக்க மாட்டான். அவன் வந்து வலையை வீசுவான், கண்ணி வைப்பான், வேண்டாத வேலைகளை பண்ணிகிட்டே இருப்பான், ஆசை இசைகளை காட்டுவான், மாய்மாலங்கள்னால ஜனங்களை மயக்க பார்ப்பான். இந்த மாதிரிப்பட்ட அவருடைய வித்தைகளை எல்லாம் அவன் காட்டும்போது அவனுடைய வித்தைகளை எல்லாம் சீன அருவறுத்து அதை வெளியே தள்ளிக்கிட்டு என்ன செய்யணும்னா ஆண்டவரே பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து அவருடைய அந்த வழியில் நடந்து சுத்தமாக வாழ்ந்து நம்ம வந்து ஜெயம் பெறணும். ஜெயம் பெற்று அவர் வந்து நமக்கு வச்சுருக்கிற அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். அப்புறம் இது ஒன்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம வந்து ஜெயம் பெற நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் நம்ம ஜெயம் பெற முதல்ல பரிசுத்தமாக வாழணும். ரெண்டாவது என்னென்னா கனிதர வாழ்வு வாழ அர்ப்பணிக்கணும். கனிதரக்கூடிய வாழ அர்ப்பணிக்கணும். அதாவது நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறணும். நற்குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். தேவையில்லாத தீய குணங்களை அகற்றி வெளியே தள்ளக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடணும். நமக்கு தெரியும் என்னென்ன குணங்கள் வந்து நமக்குள்ளால் இருக்குங்கிறது. அந்த தீய குணங்களை எல்லாம் அப்படியே வேத வசனமாகி ஆவியின் பட்டத்தை எடுத்து வெட்டி அதை வெளியே தள்ளுறதுக்கு என்ன செய்யணும்னா முயற்சி செய்யணும். கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அதாவது சகலவிதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து நற்கிரியைகளை செய்யணும். அப்படிப்பட்ட கனிகளை நம்ம தரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்புறம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கணும். அந்த அறிவில் என்ன செய்யணும்னா வளரணும். அதில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். அவர் பிரியப்படக்கூடிய வகையில் ஆண்டவருக்கு பாத்திரராக நம்ம நடக்கணும். தீத்து 3:14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நம்முடையவர்கள் வந்து கனி அற்றவர்களாக இருக்கக்கூடாது, கனி தரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். கனி அற்றவர்களாக இருக்கக்கூடாது. அப்படியே கனியற்றவர்களாக இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா நற்கிரியைகளை செய்ய பழகக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருவேளை நற்கிரியைகள் செய்யாமல் இருந்தால், அதில் ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்தால் நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம வந்து மாறணும். அதில் பழகணும், அதில் தேர்ச்சி பெறணும். அதுக்கு நற்கிரியைகளை செய்கிறதுக்குள்ளே அந்த முயற்சி எடுக்கலாம். அதுக்கு வேண்டிய அந்த பயிற்சிகளை வந்து நம்ம பெறலாம். அப்புறம் நம்மள இருக்கக்கூடிய அந்த கனியற்ற தன்மையை நம்ம அப்புறப்படுத்திடணும். அந்த கெட்ட குணங்களெல்லாம் இருக்குமே அதையெல்லாம் அப்புறப்படுத்தி கனி உள்ள ஒரு தன்மையை வந்து வளர்த்துக்கிடணும். நான் வந்து நேற்றுக்கு ஒரு சமையல் பண்ணுறதுக்கு அவியல் பண்ணுறதுக்கு ஒரு கத்திரிக்காய் காய்கறியெல்லாம் எடுத்து கத்திரிக்காயெல்லாம் எடுக்கும்போது அந்த ஒரு கத்திரிக்காயை பார்த்தேன். அதுவும் ரொம்ப பெருசாக இருந்தது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த கத்திரிக்காயை கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணேன். கட் பண்ணும்போது அந்த கத்திரிக்காய்க்கு உள்ளால ஒரு சின்ன புழு. அது என்ன செய்யணும்னா அதுக்குள்ளால அழகாக அப்படியே அதில் ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்குது, உயிரோடு இருக்குது, உட்காந்து அழகாக செட்டில் ஆகி இருக்குது. அதை சுற்றிலும் அந்த கத்திரிக்காயில் அது சுற்றிலும் கருப்பாக இருக்குது, சுற்றிலும் கருப்பு. உள்ளுக்குள்ளே வெளியில் பார்த்தா ரொம்ப அழகாக பெருசாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பாதி எடுக்கும்போதே இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்தால்
கட் பண்ணும்போது அது உள்ளால இந்த புழு உள்ளால இருக்குது, அதை சுற்றிலும் கருப்பாக இருக்குது. அப்போ அதை கட் பண்ணி அந்த புழுவையெல்லாம் வெளியே தள்ளிட்டு அந்த கருப்பையும் வெளியே தள்ளிட்டு மீதியை அப்படி எடுத்துருக்குறேன். அதாவது வெளியில் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன், அழகு பெருசாக இருக்குது. ஆனால் உள்ள புழுவும் கருப்பாக இருக்குது. இனி இந்த புழுவை நம்ம என்ன செய்வோம், ஒருவேளை அந்த கத்திரிக்காய் நான் அப்படியே அன்னைக்கு யூஸ் பண்ணாமல் நேற்று கட் பண்ணாமல் ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து யூஸ் பண்ணேன்னா அது அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் கூட தின்னு பெருசாகி இன்னும் கொஞ்சம் கருப்பாகி கொஞ்சம் நாளாச்சுன்னா அது முழுசும் என்ன செய்யணும்னா அது சாப்பிட்டு அந்த கத்திரிக்காயை முழுசும் அழுக வச்சு அது வீணாக போக வைக்கும். அது மட்டும் பெருசாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எல்லோரும் நம்ம பார்க்குறோம். இதை போல தான் நாம் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்தி அழகானவங்களாக இருப்போம், பரிசுத்தவான்களாக இருப்போம். அதாவது ரொம்ப சுத்தவான்களாக, பவ்யமாக, பரிசுத்தவான்களாக, ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக அப்படியே இருப்போம். ஆனால் உள்ள கத்தரிக்காய்க்கு உள்ளால வந்து புழு இருக்குது இல்லையா, அந்த புழுவை போல் கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பெருமை, மேட்டிமை, அகந்த, ஆணவம், என்னென்ன அசுத்தங்கள் உண்டோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளால இருக்கும், எங்கள் இருதயத்துக்குள்ளால அப்படியே உட்காந்துட்டு அது வெளியே தெரியாது. அந்த கத்தரிக்காய்க்குள்ளால அந்த புழு வந்து உயிரோடு தான் இருந்தது. உயிரோடு அது அப்படியே ரொம்ப அட்டாச்சாக அந்த கத்திரிக்காயை பார்த்தா அது திடீர்னு அது ரொம்ப கட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அட்டாச்சாக ரொம்ப ரொம்ப செட்டில்டாக அப்படியே உட்காந்துருக்குது. இதே போல் தான் இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், பெருமை, மேட்டிமை, அகந்தை எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளால அது ஒட்டிக்கிட்டு அட்டாச்சாக அது சந்தோஷமாக உயிரோட என்ன செய்யுதுன்னா இருந்து அப்படி உயிரோடு இருக்கிற அந்த அந்த கசப்பும் வெறுப்பும் அந்த புழு போன்றது போலத்தது இந்த அந்த இது வந்து சும்மா இருக்குமா, அது என்ன செய்யணும், அது கத்திரிக்காயில் அந்த புழு தின்னு அதை கருப்பாக்கி அப்படி அசுத்தமாக்கி வச்சுருந்தது போல் நம்முடைய இருதயத்தை இந்த கசப்பும் வெறுப்பும் அப்புறம் பெருமை, மேட்டிமை, அகந்தை, சூது, வஞ்சகம் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், ஒன்றுன்னா அந்த இருதயத்துக்குள்ளால் உள்ள அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, அப்புறம் இருதயத்தையும் வந்து இப்போ நோயெல்லாம் வாரதுக்கு இதுவும் ஒரு காரணம். இருதயத்தை வந்து என்ன செய்யணும்னா அரித்து அதை கசப்பாக்கி அது இருதயத்தையும் அழிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, உடல், பொருள் அத்தனை என்ன செய்யணும் அது அப்படியே அழித்து கடைசியில் நரகத்துக்கு நேராக இது வந்து கொண்டு போகும். இந்த கசப்பும் வெறுப்பும் எல்லாம் சாத்தானுக்கு ஐட்டம். அந்த சாத்தானுடைய அந்த அந்த புழுக்கள், கிருமிகள், இந்த விஷக்கிருமிகள், இந்த விஷக்கிருமி உள்ளால் இருந்துக்கிட்டு அரிச்சு நான் இருதயத்தை நாசம் ஆக்கி, ஆலயம் நாசம் ஆக்கி, ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தையும் அது வந்து நாசம் ஆக்கி அப்படியே என்ன செய்யணும்னா நரகத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாறுபட தீய குணங்களை அது நம்ம அழிக்கும் முன்னால் நாம் அதனை அழிச்சிடணும். அந்த தீய குணம் என்னென்ன இருக்குதோ நமக்கு தெரியும், நம்மகிட்ட என்ன தீய குணம் இருக்குன்னு. அது உள்ளால் ஒட்டிக்கிட்டு இருந்து அது நம்ம இருதயத்தையும் கசப்பாக்கி அந்த கருப்பாக்கி இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமாதானத்தையும் எல்லாத்தையும் அது எடுத்து போட்டு அது நம்ம அழிச்சிட்ருக்கோம். அது நம்ம அழிக்கும் முன்னால் நாம் அதை எடுத்து அழித்து போடணும், அதை எடுத்து வெளியே தள்ளிடணும். அந்த தீய குணங்களை நம்ம அழித்து போடணும். அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த கிருமிகளை எல்லாம் கொண்டு போடும், இந்த நோய் கிருமிகளை. அது ஒன்று தான் நமக்கு மருந்து. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டேன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த கிருமிகளை எல்லாம் வெளியே தள்ளுறதுக்கும் அது வேண்டிய அந்த ஆவியின் பட்டயத்தை தருவார். அந்த பட்டயத்தை எடுத்து அதை ஒன்றா எடுத்து என்ன செய்யணும்னு வெளியே தள்ளிடணும், அதை அறுத்து தள்ளிடணும், வெளியே தள்ளிடணும். அந்த நோய் கிருமிகள் வந்து நம்ம அழிக்கிறதுக்கு விடக்கூடாது, அதை அப்புறப்படுத்தணும். நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் போய் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் என்னெல்லாம் இருக்குதோ, என்னென்ன கசப்பு வெறுப்பு என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவி நம்ம சுத்திகரிக்கும் போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும். இந்த அசுத்தம் எல்லாம் இருக்காது, இந்த நோய் கிருமிகளும் இருக்காது. நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஓட்டம் வந்து நல்லா ஓடலாம். வாழ்க்கை நம்ம அந்த நல்லா ஓடும். அப்போ நம்ம எந்த இடத்த வந்து போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியாக நம்ம போய் சேரலாம். அல்லது அது விடாது.
அது நோய்களையும் இதையும் கொண்டு வந்து நம்ம வந்து முன்னேற விடாமல் அதை தடுக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நோய் கிருமிகளை அது நம்ம அழிக்கும் முன்னால் அதை எடுத்து வெளியில் தள்ளிடணும், அதை அழித்து போடணும். அப்படியே அழிச்சிட்டு நம்முடைய உள்ளத்தை நம்ம சரீரம் வெளியிலையும் சரீரம் சுத்தமாக இருக்கணும், உள்ளுக்குள்ளாலேயும் சுத்தமாக இருக்க நம்ம பார்த்துக்கிடணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்பணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உள்ளும்புறமும் பரிசுத்தமாக நம்ம பாதுகாத்துக்கிட வேண்டியது நம்முடைய வேலை. அந்த அசுத்தங்களை எடுத்து வெளியே தள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் தான் வெளியே தள்ளணும். அதனால் அதை தள்ளுவோம். கொலோசியர் 3:5 என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த இது என்னதெல்லாம்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, அப்புறம் விக்கிரக ஆராதனையான பொருளாசை, துரிச்சை, பொருளாசை. இதை எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அது இருந்துச்சுன்னா, இந்த விபச்சாரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம முழுசும் அழிச்சு போடும். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் அழிச்சு போடும். அதனால் அதுக்கு விடக்கூடாது. இதையெல்லாம் துரிச்சை, மோகம், அசுத்தம் இதெல்லாத்தையும் விபச்சாரம் இதையெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த இச்சைகளை அழித்து போடக்கூடிய அந்த முயற்சியில் நம்ம ஈடுபட்டு அதற்கான பயிற்சியை எடுக்கணும். அப்புறம் என்னன்னா, இன்னொன்று நம்ம கெடுக்கக்கூடியது பண ஆசை. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனால் அந்த பண ஆசைங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து போடணும். 1 தீமோத்தேயு 6:11 என்ன சொல்லியிருக்குன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, இந்த பண ஆசை, பொருளாசை, இச்சைகள் இதையெல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதை பற்றி கொள்ளணும்னா நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு மேலே உள்ள பற்று, விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் இருக்கணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். அதை தான் நோக்கி ஓடணும். இந்த அசுத்தத்தை எல்லாம் விட்டு ஓடணுமா? விட்டு ஓடி எதை நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னா, நீதி உள்ளவர்களாக இருக்கணும், தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், அன்பு உள்ளவர்களாக இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் தான் நம்முடைய இதயத்தில் இருக்கணுமே தவிர இந்த அசுத்தமான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இந்த மாதிரிப்பட்ட மோசமான காரியங்கள், பொருளாசை, பண ஆசை இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளால் இருக்கக்கூடாது. அது இருந்துன்னா அதையெல்லாம் என்ன செய்யணுமா? அப்புறப்படுத்தணும். ஏன்னா அந்த தீமைகள் நம்மை அழிக்கும் முன்னால் நாம் அந்த தீமைகளை நம்மை விட்டு வெளியே தள்ளிடணும். அப்படி தள்ளிட்டு நீதி உள்ளவர்களாக, தேவபக்தி உள்ளவர்களாக, விசுவாசமும் அன்பும் பொறுமையும் சாந்த குணமும் உள்ளவர்களாக நம்ம மாறி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொண்டு நம்ம ஓடணும். இதெல்லாம் பற்றி கொண்டு ஓடிட்டே இருக்கணும். அடுத்த என்ன வரேன்னா, அடுத்த ஒரு தடுப்பு சுவர் வந்துன்னா அந்த தடுப்பு சுவரையும் நம்ம தாண்டி ஓடி கடைசியில் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்டு பாயிண்டில் போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். வாடாத ஜீவகிரீடம் என்னென்ன இருக்குது, மறைவான மன்னா, வெண்வஸ்திரம், அப்புறம் அந்த ஜீவ வருஷத்துடைய கனி, இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அந்த இளைப்பாறுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அன்புள்ளவர்களாக, நீடிய பொறுமை, சாந்த குணம் உள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, தேவபக்தி, நீதி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமுண்டாக, அவருக்கு பாத்திரராக நம்ம வாழணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் நம்ம வச்சுக்கிடணும். அந்த கட்டுப்பாட்டை நம்ம இழந்து போகக்கூடாது. இதையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளால் வச்சு நம்ம ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். கட்டுப்பாட்டை இழந்து நரக பாதாளத்துக்குள்ளால் விழுந்து போயிடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. அப்போ நரகத்துக்கு நேராக போயிடக்கூடாது. நரக பாதாளத்தில் விழுந்து போட கட்டுப்பாடு இழந்தால் அவ்வளோதான், நரகத்தில் போய் விழுவாங்க. அதனால் அந்த கட்டுப்பாடு நமக்குள்ள இதையெல்லாம் நம்ம பின்பற்றி கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், சில வாலிப பிள்ளைங்கள், பெரியவங்க, சில பெரியவங்களும் அப்படி தான். வாலிப பிள்ளைங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்பீடாக 2 வீலரோ 4 வீலரோ ஏதாவது வச்சு ஓட்டும்போது ஸ்பீடாக போகிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் அது இருக்காது. அப்புறம்
பயங்கரமான பெரிய ஆபத்தை அவங்க சந்திக்கிறாங்க. அப்புறம் அவங்களே காண முடியாது அந்த அளவுக்கு. அவங்க கூட பயணம் செய்தால் அவங்களுக்கும் அவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி அவங்க தங்களையே அழித்து கொள்ளுகிறாங்க, கட்டுப்பாட்டை இழந்து. இந்த வாகனங்களில் போகிறவங்களே வாகனத்தினுடைய கட்டுப்பாடை இழந்து போனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியலை. இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதனால என்ன செய்கிறாங்கன்னா பள்ளத்துலேயோ பயங்கர ஆபத்துலேயோ அவங்க மாட்டி அழிந்து போகிறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நம்ம என்ன செய்யணும்னா கட்டுப்பாட்டுக்குள்ளால் நம்ம வச்சுக்கிறோம். அன்புள்ளவங்களாக, நீடிய சார்ந்த உள்ளவங்களாக, பொறுமை உள்ளவர்களாக, இப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளாக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இச்சைகளுக்கு உட்பட்டு அந்த கட்டுப்பாடை இழந்து விடக்கூடாது. கட்டுப்பாடை இழந்து போகாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்துக்கிடுவோம். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தகுந்தாப்பில் நம்ம என்ன செய்யணும்னா ஓடணும். நம்முடைய இலக்கை நோக்கி பொறுமையாக ஓடணும். ஸ்பீடாக இல்லை, பொறுமையாக. சாந்த குணம், பொறுமை, அமைதி, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நம்ம இருதயத்தில் நம்ம கொண்டு அப்படியே நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அடுத்தது என்னன்னா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த பரிசு பொருள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதுபோல் கனிதரும் வாழ்வு வாழணும். அப்புறம் ஒரு சாட்சி உள்ள வாழ்வு நம்ம வாழணும். அதாவது ஆண்டவருக்கு பிரியமான சாட்சி உள்ள வாழ்வு நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். மோசேயை பார்க்குறோம். அவரை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், முயற்சி எடுக்கணும், அதுக்குள்ள பயிற்சி எடுக்கணும், அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கிடணும். அப்படி அந்த மோசையை போல உண்மை உள்ளவனாக நம்ம காணப்படக்கு முயற்சி செய்வோம். அதுபோல் தாவீது ஆண்டவர் சாட்சி சொன்னார்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. அப்போ ஏன்னா அவன் ஒரு வீரன், எப்பவும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளவன், அந்த கேரக்டர் உள்ளவன், ஜெபம் பண்ணுறவன். அப்புறம் தவறுகளை உணர்த்தும் போது அதை உணர்ந்து திருத்தி கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் உள்ளவன். சிலர்கிட்ட தவறுகளை சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவன் அப்படி இல்லை. தாவீது தன்னுடைய தவறை சுட்டி காட்டின உடனே நான் செய்தது தப்பு தான்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து அவருக்கு பாத்தில் போய் அழுது மன்றாடி ஜெபித்து அவர் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தேன். அந்த மாதிரி என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியே ஆண்டவருக்கு பிரியமான நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணுமே தவிர செய்த தப்பை அக்செப்ட் பண்ணாமல் நான் செய்ததான் சரி அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே தாவீதை போல் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுபோல் தானியேலை ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த கபிரியேல் தூதன் சொல்கிறாரு, அதாவது நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டுகொள்ள தொடங்குறதுக்கு முன்னாலே கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு. மிகவும் பிரியமானவன், நீ வேண்டுகொள்கிறதுக்கு ஆரம்பிக்கும் முன்னாலே ஆண்டவர் கட்டளையை அனுப்பியாச்சு, என்கிட்ட சொல்லி விட்டார், என்னோட தந்து விட்டார், நான் வாரதுக்கு தான் லேட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அதாவது மிகவும் பிரியமான ஆண்டவருக்கு பிடிக்கக்கூடிய வகையில் நம்ம வாழணும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழணும். தானியேலை பார்க்கும்போது அவனும் ஜெப வாழ்வு வாழ்ந்தவர், பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தவர். பரிசுத்தத்துக்கு மாறான காரியங்களை செய்யாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருந்தேன். சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி, அவனுடைய மற்ற வாழ்க்கையிலையும் சரி, பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்தவர். அசுத்தமானதை தொடக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து அசுத்தமானதை தொடவே இல்லை. அந்த மாதிரி தொடாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தவர். அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர்களாக நாமெல்லாம் இருக்கணும். அசுத்தமானது தொடக்கூடாது, எந்த அசுத்தத்தையும் தொடாமல் பரிசுத்தமாக ஜபத்தில் தரித்திருந்து ஆண்டவர் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். யோபை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே சாட்சி சொல்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான் அப்படின்னு. அப்போ உத்தமனாக இருக்கணும், சன்மார்க்கனாய். அடுத்தது தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர். தேவனுக்கு பயந்ததுனால தப்பெல்லாம் முடியாது, பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்க ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த தப்பை செய்தால் அவர் தண்டிப்பார், அவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யக்கூடாது, அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆண்டவர் தண்டிப்பார், அந்த தண்டனை நம்ம பெறக்கூடாது என்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் தண்டித்தா தாங்க முடியாது.
மற்றபடி நம்ம தப்பு பண்ணினேன்னா தண்டனை ஆட்கள் கொடுத்தா அதை அப்படியே உதறி தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவருடைய தண்டனையை தாங்க முடியாது. அதனால் தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனுக்கு பயந்து இந்த யோபு இருந்தார். பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருந்தான். அதனால் பொல்லாப்பெல்லாம் செய்ய மாட்டான். பொல்லாப்புக்கு விலகி நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவனாக இருந்தான் யோபு. அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர்களாக யோபு போல், தானியலை போல், தாவீதை போல், அதுபோல் மோசையை போல், இப்படி நம்ம ஒரு நல்ல சாட்சி. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார், நாத்தான் வேலை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு. கபடம் இல்லாமல் கபடற்ற தன்மை, அதாவது குழந்த உள்ளம், கபடம் இல்லாத உள்ளம், அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவன். அதாவது அப்படின்னு இதில் கொடுக்கல. அதாவது அந்த குழந்தைகள் வந்து பொதுவாக அவங்க என்னதான் அடித்தாலும் அடுத்த நிமிஷம் பிள்ளைங்கள் வந்து ஒன்று சேரும். ஒரு கபடு இருக்காது, நம்மளோட வந்து அது அட்டாச் ஆகும். மன்னிக்கக்கூடிய தன்மை அதுகளுக்கு இருக்கும். அந்த குழந்தை உள்ளம், கபடற்ற தன்மை. அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு நாத்தான் வேலை பற்றி இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்கிறாரு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவனால், ஆண்டவரால் ஒரு சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும், பயிற்சியும் எடுத்துக்கிடணும். உண்மை உள்ளவர்களாக இருக்க பார்க்கணும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ பார்க்கணும். உத்தமமான கேரக்டர் அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். தேவனுக்கு பயந்து வாழணும், பொல்லாப்பு விலகி வாழணும். இப்படி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். அதுக்குள்ளே பயிற்சி எடுத்துக்கிடுவோம். அந்த ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய இலக்கு ஏதோ அதே மனசில் வச்சு நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். அந்த 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 ஓட்டத்துக்கு இடையில் சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த தடைகளை, என்னென்ன சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாம் கொண்டு வரானோ, அவனுடைய சதி மோசங்கள், அவனுடைய தாக்குதல், இந்த இதுகளை எல்லாம் என்ன செய்யணும்னா நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆவியின் பட்டத்தை வச்சு அதை கட் பண்ணி அதை வச்சு தகர்த்து, அதை அந்த பட்டயத்தை வச்சு அந்த சத்துனுடைய தடைகளை எல்லாம் தகர்த்து நம்ம என்ன செய்யணும்னா ஜெயம் பெறணும். ஜெயம் பெற நமக்கு முடியாது, ஆண்டவர் ஒத்தாசையோடு தான் முடியும். ஆண்டவரோட ஒத்தாசைக்காக நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒத்தாசை செய்வார். அப்படி ஒத்தாசையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயம் பெற்றவர். அவர் ஜெயம் பெற நமக்கு உதவி செய்வார். அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் ஹெல்ப் பண்ணுவார். நாமும் ஜெயம் பெற அவர் உதவி செய்வார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுப்பார் ஆண்டவர். அதான் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் தருகிறவர் கர்த்தர்.